இசிஜியில் எந்த மாற்றம் இல்லாமல் மாரடைப்பு ஏற்பட வாய்ப்புண்டா? இப்போ நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா, இசிஜி எடுக்கிறது டைரெக்டாக பிளட் டெஸ்ட் போகிறாங்க, ட்ரோபானின் டெஸ்ட் பண்ண போகிறாங்க. அது தப்பு. எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்ட் வழிமுறை இருக்குது. முதியோர் மருத்துவர் கேளுங்க நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வழக்கம் போல் நிறைய கொஷின்ஸ் வந்துட்டுருக்கு. இந்த வாரம் வந்த கொஷின்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். அன்பு செல்வி, வயது 60, பரமக்குடியிலேருந்து கேட்டிருக்காங்க. வணக்கம் டாக்டர், நெஞ்சு வலி என்று சில நாட்களுக்கு முன்பு டாக்டரிடம் போனேன். ஒரு இசிஜி எடுத்து பார்த்து விட்டு இதில் எந்த வித்தியாசமும் இல்லை, ஸோ அது நார்மல் இசின்னு சொல்லிட்டாராம். எதற்கும் இரத்த பரிசோதனை செய்து பார்க்கலாம் என்று பரிசோதனை செய்து அதில் லேசான மாரடைப்பு இருப்பதாக தெரிந்தது. இதற்குண்டான சிகிச்சையும் அளித்தார். எனக்கு ஒரு சந்தேகம், இசிஜியில் எந்த மாற்றம் இல்லாமல் மாரடைப்பு ஏற்பட வாய்ப்புண்டா? நல்ல அருமையான சயின்டிஃபிக் கொஷின்ஸு. இசிஜின்னு போயிருக்காங்க. இசிஜி நார்மல், ஆனால் ப்ளட் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இது எப்பவுமே செஸ்ட் பெயின்னு போனால், இப்போ நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா, இசிஜி எடுக்கிறது டைரெக்டாக பிளட் டெஸ்ட் போகிறாங்க, ட்ரோபானின் டெஸ்ட் பண்ண போகிறாங்க. அது தப்பு. எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்ட் வழிமுறை இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும். ஏன் சொல்கிறேன்னா, இசிஜியில் ஃபஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ், 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ ½ அன் ஹவரோ இசிஜி நார்மலாக இருக்கும். பேஷண்ட் செஸ்ட் பெயின் இருக்கும், ஸ்வெட்டிங் இருக்குது, எல்லாமே இருக்கும். பட் இசிஜி நார்மல். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எடுத்து இசிஜி நார்மல், அதில் ஹார்ட் அட்டாக் இல்லைன்னு விட வேண்டாம். இது யார் பெஸ்ட்டு ஜட்ஜுன்னா பார்க்குற டாக்டர். அவர் டிசைட் பண்ணுவார், நீங்கள் டிசைட் பண்ண வேண்டாம். அவர் பார்த்துட்டு முதல்ல ஹிஸ்ட்ரி கேட்பார், கம்ப்ளைண்ட் கேட்பார், செஸ்ட் எப்படி ரேடியேட் இருந்தா, ஸ்வெட்டிங் இருந்தால் எல்லாம் கேட்பார். அதுக்கப்புறம் இசிஜி எடுப்பார். ஹிஸ்ட்ரியில் டிப்பிக்கல் ஹார்ட் அட்டாக் இருக்குது, நான் இசிஜி நார்மல். அவர் என்ன பண்ணுவார்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுவார். தொடர்ந்து இசிஜி எடுப்பார், 10 நிமிஷம் 5 நிமிஷம் அவரும் எடுத்து பார்த்துட்டு அது வந்துடும். சப்போஸ் அதுலேயும் வரலைன்னா, சப்போஸ் செஸ்ட் பெயின் டிப்பிக்கலாக சொல்கிறீங்க, இசிஜி நார்மல்னா, ஸோ 30% அது பீப்புள் வித் ஹார்ட் அட்டாக் வில் ஹவ் நார்மல் இசிஜி. நீங்கள் நினச்சி பாருங்களேன், 30% ஹார்ட் அட்டாக் உள்ள பேசணும் எடுத்த ஃபஸ்ட் இசிஜி நார்மல். டாக்டர் எதுக்கும் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்புறம் செகண்ட் டைம் பண்ணுறார். அந்த பிளட் டெஸ்ட்டுங்கிறது ட்ரோபானின் டெஸ்ட்டு. அது எப்படின்னா, இந்த ஹார்ட் அட்டாக் வரும்போது மசில்ஸ் எல்லாம் இறந்து போயிடும். அது மரணம் அந்த டிஷ்யூலாம் இறந்து போயிடும். அதுலேருந்து ஒரு லிபரேட் ஆகி வர்றது அந்த ட்ரோபானின்கிற என்சைம். ஹார்ட் அட்டாக் இன்ஃபாக்ஷன் வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து லிபரேட் ஆகி வர என்சைம் தான் ட்ரோபானின். அது பிளட்டில் அந்த ட்ரோபானின் லெவல் போடுவாங்க. ஸோ அது கூட ஹார்ட் அட்டாக் உடனே வந்துடாது. சில பேர்த்துக்கு சில மணி நேரம் கழிச்சு தான் ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கப்புறம் இந்த ட்ரோபானின் பாசிட்டிவாக வரும். ஸோ நான் என்ன உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறேன்னா, 30% பீப்புளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் நார்மல் இசிஜி இருக்கலாம், ஃபர்ஸ்ட் எடுத்த இசிஜி. இதே நம்ம செகண்ட் டைம் தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணால் இசிஜியில் வரலாம். இது இல்லாமல் ட்ரோபானின் டெஸ்ட்டும் 100% உடனே சொல்லாது. ஃபர்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் நார்மலாக இருக்கலாம். அதனால் ஒரு முடிவு என்னென்னா, நீங்கள் செஸ்ட் பெயின் போனீங்கன்னா டாக்டர் இது பெஸ்ட்டு ஜட்ஜ். அவர் என்ன பண்ணுவார், ஃபஸ்ட் இசிஜி எடுப்பார், செகண்ட் இசிஜி எடுப்பார். இல்லை கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் இருக்கணும், ஏன் இசிஜி நார்மல் ஒன்று, அப்புறம் தான் பிளட் டெஸ்ட் பண்ணுவார். இப்போ என்ன ரீசன் ட்ரெண்டுன்னா, பேஷண்ட்ஸு டைரெக்டாக டாக்டரோட போகிறதில்ல, இசிஜியும் எடுக்கிறது நேராக லேபில் போய் பிளட் டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அது ரொம்ப தவறு. சப்போஸ் ஃபஸ்ட்டு எடுக்கிறது பிளட் டெஸ்ட் நார்மலாக இருக்குது, நார்மல் ஹார்ட் அட்டாக்ல வீட்டு அடுத்த அட்டாக் வந்துடும். ஸோ எனி செஸ்ட் பெயின் கூட்டுது டாக்டர், கூட்டுது கார்டியாலஜிஸ்ட், அவர் சொல்கிற மாதிரி செய்யுங்க. இசிஜி எடுங்க, தேவைப்பட்ட பிளட் டெஸ்ட் பண்ணுங்கள். அதனால் நார்மல் இசிஜி வித் ஹார்ட் அட்டாக் வரலாம். நன்றி. உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். நான் அதற்கு தக்க பதிலை சொல்லுகிறேன். இது பூங்காற்று, நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.